அப்படி தொட்டு சாப்பிடக்கூடாது, அப்படி வலிச்சு சாப்பிடணும். அப்புறம் சட்னி, சாம்பார், கார சட்னி இருக்குங்க. இந்த மாதிரி பெரிய ஹோட்டலையெல்லாம் இந்த மாதிரி பஜ்ஜி கிடைக்காது. சின்ன ஹோட்டலில் தான் அந்த மாதிரி கிடைக்கும். பாருங்க எப்படி இருக்குங்க. சொன்னங்கள சும்மா தானா இட்லி உள்ள போகும். வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்? கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் ஏரியா தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிபி என்ன கேட்டீங்கன்னா தக்காளி பஜ்ஜி. பஜ்ஜி வச்சோம்னா 5 இட்லிங்கிறது 10 இட்லி சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வாழைக்காய், அந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம் போட்டு பண்ணுவோம்ல, அந்த பஜ்ஜி இல்லைங்க. பஜ்ஜினா சட்னி. சட்னி. நீங்க பஜ்ஜி சொன்னா நம்ம ஊர் ஸ்டைல்ல வந்து கடலை மாவு கரைச்சி தக்காளி டிப் பண்ணி போடுறீங்கன்னு நினைச்சேன். இல்ல பஜ்ஜினா சட்னி கடையிறது. ஒவ்வொரு ஊர்ல வந்து அது தக்காளி சட்னின்னு சொல்றாங்க, கொஸ்துன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க வந்து கோயம்புத்தூர் ஸ்டைல்ல பஜ்ஜின்னு சொல்றோம். இந்த காய்கறி எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நல்லா வதக்கிட்டு இது மண்சட்டில போட்டு நல்லா கடைஞ்சிடுறாங்க. கடையும் போது எந்த பக்குவத்துக்கு கடையறாங்க? ரொம்ப நைஸா இருக்க கூடாதுங்க. தொட்டு சாப்பிடுறப்போ அங்கங்க கொஞ்சம் காய் இருக்கணும். இந்த ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. காலையிலேயே சுட சுட இட்லி வச்சா என்னதான் சட்னி, சாம்பார், தக்காளி குழம்பெல்லாம் வச்சாலும் பஜ்ஜி வைக்கலையான்னு தான் கேட்பாங்க. இந்த தக்காளி பஜ்ஜி வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், சாம்பார் தூள் போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். இந்த ரெசிபி நம்ம சொல்லி தரப்போகிறோம் யார்கிட்ட? திருமதி மனோமணி அக்கா தான். அவங்க ஊரோட ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி நிறைய பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நல்ல ரெசிபிகள் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது யார் கேட்டிங்கன்னா சக்தி மசாலா. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, தேங்க்யூ. ஸோ வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போகலாம். தக்காளி பஜ்ஜிங்கிறது வந்து எத்தனை ஊரில் செய்கிறாங்கன்னு தெரியல. நீங்களே எங்கள் ஊர் ஸ்டைலில் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதில் வந்து இருக்கிற காய்கறி போட்டு தான் நான் சிம்பிளாக செய்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வணக்கம். வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? எப்படி இருக்கீங்க? அது முன்னாடி வீட்டில் எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கிறேன். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. டீம் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. டீம் மெம்பர்ஸ்லேருந்து வீட்டிலேருந்து எல்லாரும் நல்லா இருக்காங்க. செய்முறை பார்க்க போகலாமா? அதுக்கு முன்னாடி ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்கிறேன். சரி, ஓகே. தக்காளி பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 1/2 கிலோ, கத்திரிக்காய் 200 கிராம், பீக்கங்காய் 100 கிராம், உருளைக்கிழங்கு 100 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், பெரிய வெங்காயம் 100 கிராம், கடுகு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, பச்சை மிளகாய் 6-7 நம்பர், பூண்டு 7-8 பல், மல்லி 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, வரமிளகாய் 4-5 நம்பர், சக்தி மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், சக்தி சாம்பார் தூள் 2 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு. ஆமாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வதக்குறோம், வேக வைக்கிறோம், கடையிறோம், தாளிச்சிட்டு சாப்பிட்றோம். அவ்வளோதான். சிம்பிளில் தான், சீக்கிரமாக ஆயிடும். அப்படி சொல்லும் போது எந்த வேகத்தை சொல்கிறோம் பாருங்க. அப்போ ரெசிபி எந்த ஃபாஸ்ட்டில் போய் சேர்ந்துடல. ஆமாம், இது அடிக்கடி செய்யறதுங்களே வீட்டில். சட்டுன்னு செய்வோம். காலையில் இருந்துச்சுன்னா 2 கத்திரிக்காய், தக்காளி இருந்ததுன்னா போட்டு கடைஞ்சிட வேண்டியதுதாங்க. பீக்கங்காய் இருந்தாலும் சரி, எது கம்மி வச்சிருந்தாலும் சரி போட்டு கடைஞ்சிருவோம். நைஸ். போனால் ஆரம்பிச்சலாமா? செய்யலாம். ஒன்லி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் இந்த ருசி நல்லா இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும் இது. ஓகே. இதுக்கு பதிலாக கடலை எண்ணெயோ இல்லை யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். சரி, ஓகே, டன். முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டோம். சரி. எண்ணெய் ஊற்றி சூடாயிருச்சு. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். என்ன தேங்காய் எண்ணெய் போட்ட உடனே அந்த சூடு ஆகும்போது வாசம் வருது பாருங்க. எப்படி இருக்கு? பஜ்ஜி அருமையாக இருக்கும். பஜ்ஜி அருமையாக இருக்கும். நான் சாப்பிட்டதில்ல, பார்த்துலாம். வெங்காயம் போட்டு இதுக்கப்புறம் சீரகம் தான் வாசத்தை கொடுக்கறது இதுக்கு. ஓகே, அதனால சீரகம் போடுறோம். வரமல்லி போடுறோங்க. வரமல்லியும் நல்ல வாசம் கொடுக்கும். வாசம் கொடுக்கும். அந்த சாப்பிடும்போது இது வாயில கடிபடுங்குது. அப்படியா? அது இல்ல கடையிருங்க. இது 1 2 தான் கடைபடுங்க, நைஸ் ஆகாது. அப்போ வந்து அந்த சாப்பிடும்போது இந்த சீரகம், மல்லி, சின்ன வெங்காயம், மிளகாய் அதெல்லாமே கடுபடும். அடுத்தது பச்சை மிளகாய், பூண்டு போட்டுடலாம். பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். வரமிளகாய் கடைசியில் தாளிக்கிறோம். சாம்பார் தூள் கொஞ்சம் போடுறோம். அப்போ அதனால இது வந்து காரம் வேணுங்கிற அளவு போட்டுக்கலாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம போடுறது எத்தனை மிளகாய்? நான் ஒரு 4-5 மிளகாய் போடுறேன். இது காரம் கம்மியாக இருக்குது. 4-5 மிளகாய்.
காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மிளகாவோட காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே டன். அதே மாதிரி பூண்டு அடுத்தது இதையே நல்லா வதக்கிடுவோங்க. இது வதக்குறீங்களா? ஓகே. இந்த வெங்காயம் பூண்டும் இந்த பச்சை மிளகாய் எந்த பக்கத்தில் வதக்குறோம் எப்படி? இது ஒரு பாதி அளவுக்கு வதக்கிடுவோங்க. பாதி அளவுக்கு வணங்கும் போது அந்த வாசம் வருங்க, எண்ணெயில் வந்து அந்த இதெல்லாம் இறங்கி காரம் அந்த பூண்டோட இதெல்லாமே எண்ணெயில் இறங்கிடுச்சு, மல்லி இதெல்லாமே. உங்கள் வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த நெடி வந்து எனக்கு வருது. அது நெடின்னு சொல்ல முடியாது, அந்த காரத்தன்மை அது அப்படியே வறுக்க அந்த ஃப்ளேவர் வருது. ஆமாம். ஓகே. பார்த்து போடணும், வெடிச்சிருங்க. அதுக்கு உடைச்சு போட்டுருங்க பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது தக்காளி எல்லாம் போட்டுடலாம், காய் எல்லாமே போட்டுடலாம். தக்காளி போடலாமா? போட்டுடலாம். என்ன தக்காளி போட போகிறோம் இப்போ? இது வந்து உங்க பாஷையில சொன்னா பெங்களூர் தக்காளி. ஓகே. உங்க பாஷையில ஆப்பிள் தக்காளி. நான் உங்க பாஷை பழகிக்கிறேன், நீங்க என்ற பாஷை பழகிக்கீங்க. உங்களோட பாஷை நான் பழகிக்கிறேன். கோயம்புத்தூர். சொல்லி முடிய டப்புன்னு வெடிக்குது. இங்க பாத்தீங்க மிளகாவை உடைச்சு வைக்கணும், சிம்ல வைக்கணும். நல்ல மேல படல இல்ல. சரி ஓகே. தக்காளி நிறைய போடுவோம், கத்திரிக்காய் பீக்கங்காய்ல கொஞ்சமா போடுவோம். இதுக்கு வந்து மெயின் தக்காளி தான். ஸோ வீட்டில் இது மாதிரி பச்சை மிளகா போடும்போதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. எங்களுக்கு லைவாக உங்களுக்கு காமிச்சிருக்க அனுபவத்தை. ஸோ தக்காளி நம்ம நிறைய போட்டிருக்கோம். என்ன அளவு போட்டிருக்கோம் தக்காளி? தக்காளியே ஒரு 1/2 கிலோ போட்டிருக்கோம். 1/2 கிலோ தக்காளி. அடுத்தது வந்து கத்திரிக்காய் எல்லாமே கொடுத்தோன்னு நினைக்கிறேன். பீக்கங்காய். கத்திரி என்ன கத்திரிக்காய்? நாட்டு கத்திரிக்காவா? பச்சை கத்திரிக்காய். பச்சை கத்திரிக்காய். ஓகே. எந்த கத்திரிக்காய் வேணாலும் இது வேணா போடலாம். இந்த காய்கறி போடும்போது எல்லாமே ஒரே அளவாக போடணுமா? உருளைக்கிழங்கு இப்போ கம்மியாக போடணும், அதிகமாக போடணும் அப்படின்னா இருக்கா? தக்காளி அதிகமாக போடலாங்க, உருளைக்கிழங்கு கம்மியாக போடலாம். ஏன்னா அது வந்து கெட்டித்தன்மை கொடுக்குது இந்த உருளைக்கிழங்கு. இது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா, அதனால இது கம்மியாக போட்டுக்கலாம். சரி ஓகே. இது ஒரு உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். ரொம்ப போடணும்னா ஒரு 2 போடலாம். கத்திரிக்காய் வந்து தக்காளியில் பாதி போட்டுக்கலாம், 1/4 கிலோ போட்டுக்கலாம். அதே மாதிரி பீக்கங்காய் அளவு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி பீக்கங்காய் தோல் சீவி நறுக்கி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பீக்கங்காய் தோல் சீவுனா வேஸ்ட் பண்ணாமல் சட்னி அரைக்கலாம். இப்போ போட்டோம், இது எல்லாம் நல்லா வதக்குறோங்க காயெல்லாம். இனி வந்து அடுத்தது உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள் போட்டு மூடி வச்சிட வேண்டியதான் 10 நிமிஷம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். ஓகே டன். இப்போ எவ்வளோ நான் குக் பண்ணது? இது நல்லா வதங்கணுங்க, வதங்கி தண்ணி விடும். ஓகே. இப்போ எந்த டைமில் போடுறோம்? நீ உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டுடலாம். இப்போ போடலாமா? போட்டுடலாம். உப்பு இதுக்கு வந்து கம்மியாகவே போடணும், ஏன்னா நல்லா ட்ரை ஆகும் கடைசி சுண்டும் போது. அப்புறம் உப்பு உரப்பாயிரும், அதனால இப்போ ஒரு 3/4 போட்டுக்கலாம். சரி ஓகே. கடையிலேயே பார்த்துட்டு போட்டுங்க தாளிக்கும் போது. உப்பு போட்டாச்சு. அடுத்து மஞ்சத்தூள், சாம்பார் தூள் எடுங்க, நல்லா 1 ஸ்பூன் போடலாம். ஓகே. போதுமா? மஞ்சத்தூள் போதுங்க. அடுத்தது சாம்பார் தூள் போடலாம். சாம்பார் பொடி. இப்போ வந்து சாம்பார் தூள் போட்டாச்சு, உப்பு எல்லாமே போட்டாச்சு. இனி நல்ல ஒரு கிளறி மூடி வச்சிடலாம். இது வணக்கிறதே பாதி வெந்துருங்க. ஆமாம். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு மூடி வச்சிடலாம். ஓகே. ஆனா இதுலயே தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி விட அடுத்த அளவா ஊத்தணும் தண்ணி. காமிங்களா? தண்ணி காமிங்களா? அதனால இதுக்கு அளவா தண்ணி ஊத்தணும். ரொம்ப தண்ணி ஊத்துனா அந்த டேஸ்ட் இருக்காது, சல்லட் ஆயிடும். ஓகே தான். சோ அதனால தண்ணி வந்து அளவோட ஊத்தணும். ஓகே. இன்னும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சா தண்ணி சுண்ட ஆரம்பிக்கும். மத்த காயெல்லாம் சீக்கிரம் வந்துரும். அந்த உருளைக்கிழங்கு மட்டும் தான் கொஞ்சம் வேகிறது டைம் எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க அது வந்து கொஞ்சம் பொடி பொடியா வெட்டி போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து தண்ணியாட்டா இருக்காதுங்க, கெட்டியாத்தான் இருக்கும். கெட்டியா தான். சரி ஓகே தான். சோ இப்போ இதுக்கு அப்புறம் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறோம். இது தாளிச்சு முடிச்சு கடைசி அவர் எப்போ அலங்காரத்துக்கு ஃபைனல் டச். ஓகே. அதாவது கொத்தமல்லி சொல்றாங்க. ஓகே. பாத்தீங்கன்னா இந்த காய்க்கும் தண்ணிக்கும் சரியா இருக்கும். இனி மூடி போட்டுடலாம். மூடி போட்டு சிம்ல வச்சிடலாம் தீ. அவ்வளோதான். எடுக்கும் போது தான் பார்த்துடணும். ஆமா. இப்போ எவ்வளோ நேரம் ஆகும் வேகிறதுக்கு இது மாதிரி? இது ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். ஓகே. சிம்ல வச்சிருக்கிறோம் அடுப்பு. சரி ஓகே. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ஒரு 10 to 15 நிமிஷம் ஆன பிறகு அது எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். தண்ணி பத்தலைனாலும் கூட தெளிச்சு விடலாம். ஆனால் மூடி போட்டோம்னா வந்து உங்களுக்கு அதே தண்ணி விட்டு வெந்துடும். ஆமாம். ஏன்னா ஸ்டீம் ஆகும்போது அந்த தண்ணி அப்படியே உள்ளதாக இருக்கும், வெளியே போகாது. ஸோ அப்போ அந்த டைமில் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும். மூடி போட்டு இப்போ 10-15 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம், வெந்திருக்கும் எல்லாமே. பிரமாதம். நல்லா காய் வெந்திருக்கு. ஃபர்ஸ்டோட இப்போ நல்லா வந்திருக்கு. கம்மியாயிரும். இப்போ நிறைய போட்டங்கல்ல, உங்களுக்கு வெந்து சுருங்கி போயிருது, அதனால கம்மியாயிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் ஓப்பன் பண்ணி நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருந்தது கடாயில். தண்ணி எல்லாம் வத்திருச்சு, நல்லா வெந்துருச்சு. பார்த்து பாருங்க, எல்லாமே வெந்துருச்சு. சட்டியில் ஓட்டு நல்லா நைஸாக கடைய வேண்டியது. மண்சட்டியில் மத்தில் போட்டு கடைஞ்சிடுறாங்க. கடைஞ்சி முடிச்ச பிறகு பார்க்கலாம். கடையும் போது நைஸாக கடைஞ்சிடணும்ல? இல்லை, ஒரு 80% அப்படி கடலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க. தொட்டு சாப்பிட்றப்போ அங்கங்கே கொஞ்சம் இருக்கணும். சரி.
இப்போ வந்து பஜ்ஜி நல்லா கடைஞ்சிட்டு வந்தாச்சு. இனி அடுத்து தாளிச்சிடலாம். சரி, தாளிச்சிட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஓகே டன். அதுக்கு முன்னாடி என்ன காமிங்களேன், நீங்கள் பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் நான் ஒரு வாட்டி பார்க்குறேன். பாருங்க, அது ரொம்ப நைஸாக கடையக்கூடாதுங்க. ஓகே, அந்த திப்பி திப்பியா இருக்குங்க. கத்திரிக்காய் ஒரு விதை தெரியுது, தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காய், உருளைக்கிழங்கு இல்லை கொஞ்சம் அப்படியே ஒன்றும் பாதி சொல்ல முடியாது, ஒரு இவங்க சொன்ன மாதிரி ஒரு 80% சொல்லலாம். ஆனால் அங்கங்கே பார்த்து இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் 1-2 முழுசாக இருக்குது, சிலது நல்லா மசிஞ்சிருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அது மென்று சாப்பிட்றதுக்கு வாயில் கடிபடுங்க. ரைட்டு, ஓகே டன். இப்போ நம்ம வந்து தாளிப்பு போடுறோம். போடலாமா? போடலாம். அது தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். ஓகே, கொஞ்சமாக போதில்ல, கொஞ்சமாக தாளிப்புக்கு மட்டும்தான். அடுத்தது வந்து கடுகு. கடுகு போட்டு நல்லா பொரிய ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது ஒரு 2 கடலைப்பருப்பு போடலாம். ஓகே, சரிங்க. இது வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டி விட்டுறலாம். இது சாப்பிடும்போது கடுகு அங்கங்கே இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அடுத்தது வெங்காயம் போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் போடுறோம். இந்த வெங்காயமும் வந்து நல்லா வதக்குறோமா? ஆமாம். லைட்டாக வதக்கினா போதுமா? இல்லை வதக்கிடலாம். அதாவது இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறணுமா கேட்குறேன். இல்லை ஒரு 80% வதக்கிட்டு இதை ஊற்றும் போது சரியா இருக்கு. சரியா இருக்கு. சரி, ஓகே. அப்புறம் பச்சை கருவேப்பிலை, 2 வரமிளகா. 2 வரமிளகா. ஏன்னா காரமெல்லாம் போட்டாச்சு, இது தாளிப்புக்கு தாங்க. சரி, ஓகே. அதனால கிள்ளி போட்டுடலாம். போதுமா? 2 போதும், 2 போதுங்க. காரம் அதிகமாக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி. இப்படி போட்டுருமா? போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதெல்லாம் மசாலா நான் போடுறோமா? இல்லை எதுவும் இல்லை, அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ வெங்காயம் வதங்கிட்டோம், நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. ஓகே. அடுத்து கடைஞ்சதை எடுத்து ஊற்றிடலாம். ஏன்னா தண்ணியோட இருந்தால் கடைய முடியாது. ரைட். அதனால அடுத்தது தண்ணி இருந்ததுன்னா ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியவே வடித்த தண்ணி. இப்போ நம்மகிட்ட அந்த தண்ணி இல்லை, நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா கிளறி விட்டு உப்பு காரம் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு கொதி வந்தால் முடிஞ்சது. இதுதான் தக்காளி பஜ்ஜி. ஓகே, தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதி வருது. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் அதுக்குள்ளே போய் உங்களுக்கு சுட சுட இட்லி ஊற்றிட்டு வந்தாச்சு. இட்லியோட பஜ்ஜி வச்சு சாப்பிட்றீங்க. சரி, ஓகே. நான் அந்த தட்டில் வந்து இட்லி அழகாக வந்து வாழை வச்சு ஒரு 3 இட்லி அடக்கிட்டு வந்துருக்காங்க. நமக்கு எது செஞ்சாலும் ஸ்பெஷலாக செஞ்சுறாங்க. ஆமாம், அதாவது வச்சு சாப்பிட்டா தானே தெரியுங்க உங்களுக்கு. நீங்கள் வெறும் பஜ்ஜி சாப்பிட்டா தெரியாது. அந்த இட்லியோட பஜ்ஜி வச்சு சாப்பிட்டா தானே அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். இட்லி பஞ்சு போல இருக்கு. என்ன ரேஷியோ போடுறீங்க? 4:1 தாங்க. 4:1. நல்லா இருக்கு, பஞ்சு போல இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆற்ற பக்கம் ஒன்று இருக்கு, ஒரு இட்லி செய்யலாம். ஆமாம், போடலாம். சரிங்களா? அந்த இட்லியோட இன்னைக்கும் வந்து கோயம்புத்தூர்ல சின்ன சின்ன ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா தள்ளுவண்டி கடையில இந்த சட்னி எப்பவுமே இட்லிக்கு இருக்கும். இட்லி, தோசை. பெரிய ஹோட்டல்லாம் பார்க்கல. பெரிய ஹோட்டல் இல்லைங்க, சின்ன ஹோட்டல்ல தள்ளுவண்டி கடையில சின்ன கடையில எல்லாம் எப்பவுமே பஜ்ஜி இருக்கும், டெய்லியுமே இருக்கும். சூப்பர்க்கா. அதான் சட்னி, சாம்பார், கார சட்னி இருக்குங்க. இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்ல எல்லாம் இந்த மாதிரி பஜ்ஜி கிடைக்காது. சின்ன ஹோட்டல்ல தான் அந்த மாதிரி கிடைக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு. சொன்னங்கல சும்மா தானா இட்லி உள்ள போகும். டேஸ்ட் எப்படி இருக்கு? வேற மாதிரி பாருங்க எப்படி இருக்குங்க. அது தோசைக்கே நல்லா இருக்கும். மல்லி, சீரகம், கடலை பருப்பு பல்ல போடுது. என்னன்னா அந்த மல்லி லைட்டா போடுது. பட் நைஸ்ங்க, இது சூப்பரா இருக்கு. அப்படியே தொட்டு சாப்பிட கூடாது, அப்படி வலிச்சு சாப்பிடணும். சாம்பார்லாம் தோத்து போய்டும் நினைக்கிறேன் ஒரு டைம்ல. இது மட்டும் இருந்தாவே போதுங்க. சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், கார சட்னி எதுவுமே வேண்டாங்க. இந்த பஜ்ஜி மட்டும் இருந்தாவே போதும். அந்த மல்லியோட வாசம், அந்த தக்காளியோட டேஸ்ட், அதுக்கப்புறம் அந்த மற்ற காய்கள்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து பண்ணும், சூப்பராக இருக்குது. எக்ஸலண்ட். அந்த தக்காளியோட அந்த புளிப்புத்தன்மை, அந்த கத்திரிக்காய், இந்த காய் நல்லா மசிஞ்சிருக்கு, சூப்பராக இருக்குது. வெரி நைஸ். அது சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கல உண்மையாவே. சாப்பாட்டுக்கும் வந்து இது பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு இந்த 5 வருஷத்துலேயே ஏகப்பட்ட ரெசிபிகள் நான் பார்த்துட்டு வரேன். ரியலி அந்த கடவுள் நன்றி சொல்கிறேன், என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்களும் நன்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ. வெரி குட்ங்க, வெரி குட். சூப்பரான ரெசிபி. அக்கா பார்த்தீங்கன்னா நிறைய பலகாரம்லாம் பண்ணுறாங்க. முறுக்கு, சீடை, அதிரசம், தட்டை மிக்சர் பண்ணுறீங்க, ரவை லட்டு பண்ணுறாங்க. இது மாதிரி வீட்டு பலகாரங்கள் உங்களுக்கு எதனா வேணால் கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி எங்கள் ஊர் தக்காளி பஜ்ஜி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்.
என்னுடைய பேர் வந்து மனோன்மணி. ஃபோன் நம்பர் 9952809354, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பெரிய நன்றி. ஒரு எக்ஸலண்ட் ரெசிபி நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டேன் அக்கா மூலிமா. தேங்க்யூ. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபி. நன்றி, வணக்கம். See you, bye, take care.